Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ரிசல்ட் வந்துருச்சா அப்படினு பாக்கும்போது பயந்துறாதீங்க இன்னும் வரல 9:30 க்கு தான் வரும்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ போட்டுருக்க இந்த நேரத்துல மேபி வரலாம் So 9:30 am க்கு வந்துரும் tinresult.nic.in ல போய் பாத்தீங்கனாலே வந்துரும் ஒண்ணும் இல்ல 12th ரிசல்ட் அப்படினு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் பேஜ் வந்துரும் இதுல பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது சோ இந்த மார்க் முக்கியமா இல்லையங்கற நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பாத்துருப்பீங்க சில பேர் பாத்துக்க மாட்டீங்க சோ எங்கேயுமே முக்கியம் கிடையாது சோ அதனால ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க and also பாத்தீங்கன்னா கம்மி ஆயிருச்சுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க and also அதிகமாயிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமும் படாதீங்க ஏனா 12th தான் ரொம்ப முக்கியம் சோ 12th ல பாத்தீங்கன்னா நீ அடுத்த பேட்ச் வரவங்க நல்லா படிங்க ஏன் நான் சொல்றேன் அப்படினா ஒரு வருஷமும் ஒரு பேப்பர்ஸ் டஃப் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த விதத்துல இந்த வருஷம் பாக்கும்போது மேக்ஸ் மாடரேட் ஆக வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் மனசுல வெச்சிட்டு 12th ஸ்டாண்டர்ட்ல நல்லா படிங்க 11th ல என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறது அது மனசுல வெச்சிட்டு ஒரு வெறியோட 12th ல நல்லா பிரசன்ட் பண்ணி படிங்க ஏன் நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இனிஷியலா நீங்க படிக்க ஆரம்பிச்சா தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் 11th ல நீங்க விளையாண்டு இருப்பீங்க ஒரு சிலர் நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க ஹாப்பி தான் நல்ல மார்க் எடுத்தவங்க அதுவே கண்டினியூ பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுங்க So anyway ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க லைவ் வர முடியல ஏனா என்கிட்ட ஃபோன் இல்ல சோ அதனால லைவ் வர முடியல நான் ரிசல்ட் அன்னைக்கு இந்த காலையில 10th க்கும் சரி 12th க்கும் சரி நான் வீடியோ போடல அது ஏன் வீடியோ போடலனா அவங்க 10th ஓகே முடிச்சிட்டாங்க ஓகே 12th அவங்களுடைய கரியரை முடிச்சிட்டாங்க ஸ்கூல் கரியரை முடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் காலேஜ் போறாங்க ஆனா நீங்க நம்ம அடுத்த சப்ஸ்கிரைபர் அடுத்த 12th க்கு வர்றீங்க சோ அதனால தான் கண்டிப்பா பாத்தீங்க நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க ஏனா அடுத்த வருஷம் ஃபுல்லாவே நம்ம சேனல்ல 12 சம்பந்தப்பட்டது எல்லாமே தான் வரும் சரி ஓகே எனிவே ரிசல்ட் வரதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா ரிசல்ட் பாருங்க and பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ காமிங்க என்னன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் நான் எப்பவுமே பண்றது அதுதான் பையன் என்ன மார்க் எடுத்தாலும் ஏத்துக்கங்க எதுவும் சொல்லாதீங்க ஏனா இப்போத பசங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க அத கொஞ்சம் மனசுல வெச்சுக்கோங்க அவன் என்ன பண்றானே தெரியாம தனியா போய் ஏதோ உட்கார்றானா இல்லனால பாத்துக்கங்க ஏனா ஒரு சிலர் ஃபெயில் ஆயிருவான் ஃபெயில் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிறப்பு தேர்வு வருது சிறப்பு தேர்வுனா ஒரு ஜூன் ஜூலைல அட்டெம்ப்ட் வருது அதில எழுதி பாஸ் ஆயிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ 11th க்கு 12th க்கு கம்பைன்ட் சர்டிபிகேட் தான் வருது அந்த 11th ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுல ஒரே மார்க் தான் எழுதுறாங்க என்னன்னா ஜூன்ல பாஸ் ஆன மாதிரி காமிக்கும் அவ்வளவுதான் மித்தபடி அந்த 11th மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க 11th கம் 12th மார்க் ஷீட் தான் ரெண்டும் சேர்ந்தா வருது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்னு சொல்லிட்டு ஆனா பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் கிடையாது 12th மார்க் தான் பாப்பாங்க நான் மன சமாதானம் பண்ணல உண்மை அதுதான் சோ அதனால ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் எழுதிக்கலாம் மார்க் கம்மியானா worry பண்ணாம 12th ல நல்ல ஸ்கோர் பண்ணிக்கலாம் சோ அத விட்டுட்டு எங்கேயுமே நமக்கு 11th மார்க் முக்கியம் கிடையாது சோ அதுக்குன்னு எல்லாமே அசால்ட்டா இருந்ததெல்லாம் போதும் இனி 12th ல ஒழுக்கமா நல்லா படிக்கிற வழி பாருங்க தட்ஸ் இட் and பேரண்ட்ஸ்க்கு கடைசியா சொல்றது அதுதான் இது விட்டுருங்க 12th ல நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனா சேர்த்து படிக்க வைங்க இல்ல அப்படினா வீட்லயே நல்லா படிக்க சொல்லுங்க அவ்வளவுதான் தட்ஸ் இட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க थैंक यू ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க